வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு உங்களுக்கு வெற்றியை தருவதற்காக உங்கள் வசந்த் டிவி நடத்தி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டாலும் கவனமாக செயல்பட வேண்டும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது நடிப்புலகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் கவனமாக அதில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நாம் சில நேரங்களில் நாம் தவறுதலாகவோ அல்லது தெரியாமலோ ஒரு தவறிழைத்து விட்டாலோ அதையும் சமாளிக்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். அந்த மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சிறு வயதில் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சின்ன சின்ன வியாபாரங்களை செய்து வந்தார். அப்பொழுது அவனுக்கு வேண்டிய ஒரு நண்பர், நானும் உங்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்கிறேன் என்று ஆபிரகாம் லிங்கனோடு கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்தார். இருவரும் சேர்ந்து வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் அந்த நண்பனோ ஊதாரி செலவுக்குரியவன், எப்பொழுதும் குடித்து கொண்டே இருப்பான். எனவே ஆபிரகாம் லிங்கன் அவனிடம் அடிக்கடி சொன்னார்கள், நீ தவறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இருந்தாலும் நட்பின் காரணமாக இருவரும் சேர்ந்தே தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்தது. அதிக நஷ்டம் அடைந்ததின் காரணத்தை ஆபிரகாம் லிங்கன் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் சில நண்பர்கள் வந்து, உன் நண்பன் என்னிடம் கடன் வாங்கினான், தரவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஆபிரகாம் லிங்கனுக்கு தெரிந்தது, நமக்கு தெரியாமலே இவன் கடன் வாங்கியிருப்பான் போல் என்று சொல்லி. ஒரு நாள் காலை அவன் நண்பன் எங்கே ஓடிவிட்டான். கம்பெனியும் மிகவும் நஷ்டத்தில் மூழ்கிவிட்டது. கடன் கொடுத்தவர்களெல்லாம் வந்து சொன்னார்கள், ஆபிரகாம் லிங்கனே, உன் நண்பன் உனக்கு தெரியாமல் எங்களிடம் பணம் வாங்கியிருக்கிறான், அவன் ஓடிப்போன பிறகுதான் எங்களுக்கு தெரிகிறது, என்ன செய்வது என்று லிங்கனிடம் கேட்டார்கள். லிங்கன் அவர்கள் சொன்னார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் செய்கிறோம். நீங்கள் கடன் கொடுக்கும் பொழுது என்னிடம் சொல்லியிருக்கலாம். என் நண்பன் ஏமாற்றியது தவறுதான், அவன் இப்பொழுது எங்கோ ஓடிவிட்டான். இருந்தாலும் உங்கள் பணத்திற்கு நான் உத்தரவாதம். கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்து உங்கள் அனைவரின் கடனை நானே அடைக்கிறேன் என்று ஆபிரகாம் லிங்கன் ஏற்றுக்கொண்டார். கடன் கொடுத்தவர்களுக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி. ஆபிரகாம் லிங்கனிடம் கேட்காமல் நாம் பணம் கொடுத்தோம், எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருக்கலாம். ஆனால் பெருந்தன்மையோடு தன் நண்பன் செய்த தவறையும் ஏற்றுக்கொண்டாரே ஆபிரகாம் லிங்கன் என்று சந்தோஷப்பட்டார்கள். இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைத்தார். இவர் செயல்பாடு நாடு முழுதும் பரவியது. நண்பன் செய்த துரோகத்திற்காக தானே ஏற்று எல்லா வியாபாரிக்கும் பணம் கொடுத்தார் என்று கேள்விப்பட்டு அவரது புகழ் மேலும் மேலும் ஓங்கியது. அதுதான் ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம் லிங்கன் தேர்தலில் நின்ற பொழுது வெற்றி பெறுவதற்கு அவரது நாணயமும் அவரது நேர்மையும் உதவியாக இருந்தது. எனவே வாழ்க்கையில் நாம் நம்முடன் இருக்கிறவன் ஏமாற்றிவிட்டான், நான் என்ன செய்வது என்று சொல்லுவது தவறு. நாம் எண்ணி அவனை கூட்டாளியாக சேர்த்திருக்க வேண்டும். அவனது குணநலம் எப்படி என்று நாம் சீர்தூக்கி பார்த்திருக்க வேண்டும். அதை பார்க்காமல் நம்மோடு சேர்த்து கொண்டோம். அதனால்தான் இந்த பிரச்சனை. மற்றவர்களுக்கோ ஆபிரகாம் லிங்கன் இருக்கிறாரே, நன்றாகத்தான் நடத்துவார் என்ற நோக்கத்தோடு தான் செயல்படுவார்கள். எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பாக நாம் சிலது அமைந்து விட்டால் நமக்கு மிகவும் துன்பத்தை தரும். நல்ல நட்பு நமக்கு கை கொடுக்கும், மோசமான நட்பு நம் வாழ்க்கையை கெடுக்கும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற நாம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நண்பர்கள் என்று சொன்னால் நாம் தவறு செய்கின்ற பொழுது தட்டி கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நீ இப்படி செய்யாதே என்று சொல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மை நிலையை சொல்லுகின்ற நட்பு தான் நமக்கு வெற்றியை தரும். சிலர் நாம் எதை செய்தாலும் நீங்கள் நன்றாக செய்கின்றீர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் செய்வதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் என்று வஞ்ச புகழ்ச்சி செய்வார்கள். அதுவெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை தராது. எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். வெற்றி நம்மிடம்தான் இருக்கிறது. வெற்றி படிக்கட்டை அனைவரும் பாருங்கள். எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும், அந்த வெற்றியை இந்த நாடு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.